என்ன கோபால ஆள் நிக்க கூட தெரியாம பல்ல இழிச்சிட்டு பாரு. ஒரு நாள் இப்படி பல்ல இழிச்சிட்டு போக மாட்டே, உனக்கு நீயே பேசிக்கிட்டு பல்ல இழிச்சிட்டு பாரு. எப்ப மூஞ்ச உருன்னு தொங்க போட்டு பாரு. கூப்பிட்டாலும் காது இருக்கிற மாதிரி எல்லாம் கோபால கத்தணும். இன்னைக்கு என்னடானா ஒரே பல்லு இழிப்பா இருக்கு, பல்லு பூரா பெருசு பெருசா தெரியாத மூஞ்சில என்ன விஷயம்? அது வளவா பண்ணி விட்டு பொண்டாட்டி கிட்ட இல்ல, இவ்வளவு பொண்டாட்டி ஏக்கமா இருந்திருப்பா. இப்ப 2 நாளைக்கு முன்ன பொண்டாட்டி பாத்துட்டு வந்தோம்னா அந்த சந்தோஷத்தை பல்லு இழிச்சிட்டு போவானா இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் பொண்டாட்டி கூட இருந்த மாதிரி இல்ல, தனியாலாம் இருக்கான், சங்கடப்பட்டு இருப்பானா இருக்கும். பொண்டாட்டி பாராம பாத்துட்டு அந்த சந்தோஷத்துல அவன் மெய் மருந்து பல்லு இழிச்சிட்டு போறான். அதெல்லாம் இல்ல, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கு, அந்த சந்தோஷத்துல எனக்கு நானே பேசிட்டு போறேன். எத்தனை நாள் கனவு என் பிள்ளைய பாக்கணும், பிள்ளைய பாக்கணும், பிள்ளை பிறந்த டைம் பிள்ளைய பாக்க போனேன். அதெல்லாம் எனக்கு நானே பேசிக்கிட்டு அப்படி சந்தோஷப்பட்டுட்டு போறேன். என்ன சொல்லுது? எப்படி பிறந்துச்சு? பையனா பிறந்திருக்கான்? பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா பையன் பிறந்திருக்கானே. பையன் வந்து அவங்க ஆத்தால கையில பிடிக்க முடியாத, கால் தரையில படாத. பேரம் வந்திருக்கான் ஊர் வேலை சொல்லிட்டு ஆத்தா. சின்னதாக்கி பையனா பிறந்திருக்கு, நல்ல வேலை பையன் பெஞ்சு. பொட்டப்புல பிறந்துச்சு, அவங்க ஆத்தா அருன்னு அறுத்து அடமான வச்சிருப்பாரு. நகையும் மட்டால ஒண்ணு மட்டால வந்து பொம்பளை பிள்ளை வச்சிருக்கா, பொம்பளை பிள்ளை அப்படின்னு காண விடாம சின்னதாய் அருன்னு அறுத்து கூட நல்ல வேலை ஆம்பளை பிள்ளை பெத்தா. எந்த பிள்ளை பிறந்தா என்ன, தாயும் பிள்ளையே நல்லா இருக்காலும் எனக்கு அது போது. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம தான் வளர்க்க போறோம். வேற யாருமா வளர்த்தர வர ஆத்தா வாய்க்கிலேயே பேசதான் செய்வா. பிள்ளைய செத்தி நேரம் பாத்துக்கணும். வா பிள்ளைய நீ வர பண்டாட்டி பாப்பா, எனக்கு வேற வேலை தெரியலையே. வா பிள்ளைய பாக்கிறது எனக்கு தெரியாது. எனக்கே கை வலிக்கு கால வலிக்கு இருந்துட்டு எந்திக்கல. இவன் பிள்ளைய பாக்கணும், இவன் பிள்ளை மாமியார் மாமியா வளர்த்துருவா அப்படின்னு சண்டைக்கு வருவா. இருந்தாலும் ஆத்தாக்கெல்லாம் முதல்ல உரிமை உண்டு. கீழே கிடக்கணே மோந்தாலும் பாக்கணும். மோபிள்ளையா இருந்து பாக்க போது ஆத்தாதான் பாக்கணும். எதா இருந்தாலும் மாமியார் பார்த்து அவளுக்கு என்ன ஆகுது? அவளுக்கு ஒண்ணு இல்ல. அங்க போற அன்னைக்கு மட்டும் மோபிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சம் மாதிரி தங்க கொண்டு வந்து நீ தானே கொஞ்சம் என் மோவன் என் பியாரன் அப்படின்னு நீங்க தான் பாக்கணும். பார்க்க மாட்டாங்க சுப்பமா சுப்பமா தருவடா ஒண்ணுக்கு ஆக மாட்டேன். எதா இருந்தாலும் மௌலி தான் திணிக்கணும்னு அலைவா. ஏன் மௌலு கொடுக்கணும், மௌலு கொடுக்கணும், என் மோபிளை கொடுக்கணும் அப்படிதான் அலைவா. மௌனு கொடுக்கனால அவளுக்கு வலிக்கிறது. அதான் சுப்பிரமணியம் 2 பவுன் அப்படியே சேஞ்ச் செஞ்சு வச்சிருக்கானே. சுப்பமாக்கு தெரியாம அவன் கொடுத்துக்குவான். அவன் நல்லா பாத்துக்குவான். மருமகளே தாங்க பியாரன கீழே மேல விடாம தூக்கி வந்து அவன் பாத்துக்குவான். குப்சாமி நீ என்ன சொல்ற? சுப்பிரமணியம் 2 பவுன் நகை செஞ்சு வச்சிருக்கானா? ஏன்டா ரூபாயே இல்ல அப்படி இப்படின்னு 5-6 புழுவான இப்ப நகை செஞ்சு வச்சிருக்கானா? பேரன் பேத்திக்கு பொண்டாட்டியும் நகை செஞ்சு வச்சிருக்கானா? அன்னைக்கு கை மாத்த கொஞ்சம் 1000 ரூபாய் தாயம் பிறகு தார அப்படியே. நானே ஒரு வேலைக்கு வேற எனக்கு ரூபாய் இல்ல ஒண்ணு இல்ல, நீ குத்தையான வேலைக்கு வேற ஏன்டா வந்து ரூபாய் கேக்கிய அப்படின்னு டைப் 2 பவுன் தங்க செஞ்சு வச்சிருக்கானா? அவன் பேரன் பிள்ளைக்கு அவன் தானே போடணும். நம்ம யாருமே விட்டு பாட போறான். நகை வேலை போற நாளைக்கு ஒரு விலை போகுது. ஒரு பவுன் 1 லட்சத்துக்கு வந்துடும் போல. அப்படிலாம் போகுது நகை வேலை ஏறிக்கிட்டு. அதான் அவன் பணம் இருக்கும்போது சரி நகையை செஞ்சு வச்சிருவான் அப்படின்னு செஞ்சு வச்சிருக்கான். அதுல என்ன தப்பு இருக்கு? அது சரி, அவன் பேர பிள்ளைக்கு அவன் சத்தி வைக்காத நம்ம நம்மள கொண்டு போடுவேன். நம்ம பிள்ளை வந்து சொன்னா ஒரு நாள் ஆஸ்பத்திரியும் பார்க்க போறோம், இல்லைன்னா வீட்டுல போய் ஒரு நாள் பார்க்க போறோம். வேற நம்மள கிட்ட இருந்து பார்க்க போறோம். கீழே கிடக்கணே நம்மளதான் நம்ம பார்க்க போறோமா? யாரு பார்க்க போறா? பேர பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சுட்டு தானே பார்ப்போம். கிளவி நகை வச்சிருக்கா, செயின் வச்சிருக்கா, பணம் வச்சிருக்கான்னு ஒண்ணு இல்லாம இருந்தா அவட்ட என்ன இருக்கு அவளை இருக்கு பாக்கணும் அப்படின்னு பாவ. அன்னைக்கு கீழே வந்துட்டு எந்தி கல்லையா பியாத்தியால வச்சு தண்ணி குறைட்டா குடிக்கணுங்க. நீ என்ன வச்சிருக்கா, செயின் வச்சிருக்கியா, பணம் வச்சிருக்கியா, உனக்கு தண்ணி குறை தரணுங்க. வேணா நீ எப்படி குவாரி கூட எல்லாம் சாவா அப்படின்ட்டு போயிட்டா. இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் நகை வச்சிருக்கணும், நல்லா பணம் வச்சிருக்கணும் அப்படின்னா பாவம் பார்த்து பாக்கலாம் ஒண்ணும் பாராது. பணம் பண்ணனு போனா யார்தான் உலகத்துல யார பார்க்க முடியும்? பணம் தேவைதான், ஒரு தேவைப்பட்ட பொருள் வாங்கணும்னா தேவைதான் படும். பணம் அதுக்குன்னு ஆசைவாசம் இல்லாம போயிரும். அப்படியே யாரும் மனசு இல்லாம போது பாக்குறதுக்கு. அப்படி என்ன பேர் எப்படிதான் உயிர் வாழது? இன்னைக்கு நமக்கு தர இருக்கு, நம்ம பேசிட்டு போறோம். தர இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் நம்மள பாக்கணும். அது பணம் இருந்தாதான் பாப்போம்னா எப்படி போகுது? தெரியல கோபால, பொண்டாட்டி பிள்ளைல எப்ப பாக்க போற? என்னைக்கு பாக்க போற? பிள்ளை வந்து எத்தனை நாள் ஆச்சு? நேத்தம் பிறந்திருக்கும் போலன்னா முதானத்துக்கு பாத்தீங்கன்னா மூஞ்சி தொங்கப்பட்டதெல்லாம் கிடத்து போன. அப்ப நேத்தம் பிறந்திருக்கும் போலன்னா அதோட பள்ளி இடிச்சுக்கிட்டு போற. அப்ப போனவன் பொண்டாட்டி பிள்ளைல பாக்கலாமா? பார்க்க முடியாதுல்ல, வெளியே தான் கிடக்கணுமா? அங்க போனா ஒரு ஆளையும் பார்க்க முடியாது. வெளியே கிடக்க மாமனாரையும் மாமியானா பாத்துட்டு வரலாம். மாதிரி உள்ள பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பார்க்க முடியாது, உள்ள விட மாட்டாங்களாம். அதான் நானே போகாம இருக்கல. நானே இன்னும் கிளம்பிருப்பானே, கேள்விப்பட்டு அப்புறம் இங்கேயா இருப்போம். அதை பொண்டாட்டி பிள்ளைல பார்க்க போயிருப்பானா, உள்ள விட மாட்டாங்களாம். இல்ல எப்பவுமே வீட்டுக்கு வருவா? நாளைக்கு 4 நாள் விட்டுருவாள், இல்ல ஒரு 4-5 நாள் ஆகுமா? சின்ன நல்ல பிள்ளைல ஒரு ஆள நீனு பேச முடியால. வீட்டுக்கு போனா கஞ்சி தண்ணி குடியாம விட மாட்டால. உட்காருங்கன்னு அப்படிலாம் பேசுவாள். கண்டிப்பா போய் ஒரு நாள் பாத்துட்டு வீட்டுக்கு போறானே சொல்லல. நானும் வரம்பா கூட பாக்குறதுக்கு. பெரிய ஆஸ்பத்திரியில அவளை லெஸ்ல விட்டுருவாங்க, விட மாட்டாவா. பிள்ளைக்கு எது நோய் இருக்கு அது இருக்கு ஏதாவது செக் பண்ணி 10-15 நாள் ஆக்கிடுவாவா. 10-15 நாள் ஆகும்னு சொன்னாவா. வீட்டுல வந்து சொல்ல வந்தாவா. சின்னதாயி தாத்தா பாட்டி காலையில சொல்ல வந்தாவா. அதான் தெரியும். நீங்க இப்பமே போக வேண்டாம், பேராண்டியும் வீட்டுக்கு வந்ததும் பாக்குவாங்க. அங்க போனா ஆஸ்பத்திரியில உள்ள விட மாட்டாவா. வெளியே சும்மா கிடந்துதான் வரணும். இங்க வேலை செய்ய எவ்வளவு கிடக்காத போட்டுட்டு போறீங்க. பிள்ளை வந்து நான் சொல்லுது அப்ப வந்து பாத்துட்டு அப்படின்ட்டா. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆளு பூரா அந்த பணம் கட்டுற ஆஸ்பத்திரி தான் போவா. இப்ப இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா பாக்காவனா அதான் ஆள் எழுப்புற அங்கவே கூடுது குமியுதுன்னு. சரி மூஞ்சி ஒண்ணு பார்க்க முடியாது. அங்க ஒரு ஆள் சும்மா தான் கிடக்க ஆஸ்பத்திரி. எப்பனாலும் போனா எப்பனாலும் வரலாம், எப்ப போனா டாக்டர் பாக்கலாம். இப்ப அப்படி கிடையாது போலன்னு. இப்ப பெரிய ஆஸ்பத்திரியில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா பாக்காத. சின்ன பிள்ளைல எல்லாம் அப்படிதான் பாக்காமலாம். என்ன செய்யுது ஏச்சுதுன்னு அப்படி நுண்ணிப்பா கவனிச்சு பாக்காமலாம். டாக்டர் மாதிரி அப்படி நல்லா பாசமா பேசாங்களாம். அதெல்லாம் இப்ப நல்ல பாத்துட்டு முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்ப பணம் கட்டுற ஆஸ்பத்திரியோட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில நல்லா பாக்காங்க அவ. சரி கவல், நீ போயிட்ட வாண்ட நின்று பேச நேரம் இல்ல. வீட்டுல நிறைய சுவாலி கிடக்கேன், பிரியம் தேடுவான் காணுங்க. நான் அந்த குப்புசாமி என்ன தோட்டத்துக்கு வேலை செய்யறேன்னு கேட்கறதுக்கு வந்தேன். முந்தையே வந்துட்டேன், ரொம்ப நேரம் ஆயிட்டு. வீட்டு போனா சண்டைக்கிறோம், நேரமா கேட்டதுக்கு அப்படிமா எங்களை போனேன். அங்க நின்று பாட்டு கதை பேசிட்டு வீட்டுல எது கிடக்கா அதாவது வந்தால கிடக்கட்டும் அப்படி சண்டைக்கிறோம். நான் போறேன் வீட்டுக்கு.
இல்ல விடிய மணி எங்கெல்லாம் போயிட்டு வர விடிய மணி எங்க போய் ஊசிட்டு வர கிணத்துக்கு போய் பாத்துட்டு வரலாம். தண்ணி இனி பாய்க்கணுமா சோழத்துல வச்சது எப்படி முளைச்சிருக்கு என்ன அதுன்னு மாட்டி இறையாதான் இருக்கலாம். ஒண்ணு இடத்துல சும்மா கையை வீசிட்டு அலையுது எங்கெல்லாம் போயிட்டு வந்த எப்படி கிணத்துக்கு தான் போயிட்டு வர விடிய மணி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர உனக்கு நினப்பு தான் அப்படி எங்கேயா போய் ஊர் சுத்திட்டு வர கிணத்துக்கு போகும்போது மாடத்துக்காக குப்புசாமி என்னன்னு பார்த்தேன். அதான் உனக்கு புள்ள வந்திருக்காம அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாவா அதான் பேசிட்டு வந்தேன். நீ யார் ஆயிட்டு அதுக்கு போட்டு ஏன் காலையில சண்டைக்கு வர? ஆமா அவளுக்கு மட்டும் எப்படிதான் தெரியல என் வீட்டுக்காரையே தெரிஞ்சுக்கலன்னு அவளுக்கு உறக்கமா வர மாடுத்திட்டு சொல்லிட்டு என் பேரை மறந்துருக்கான்னு அவளுக்கு வயித்தெல்லாம் வலிக்கும். வயிறு ரொம்ப திருக்கி வலிக்கும். அவ பொம்பளை பிள்ளை பெருச்சிருக்கா என் மரும வந்து பேரனை பெற்றுட்டால அப்படி எப்படின்னு 5-6 குறை புளி இருப்பால மாத்தால் கால் தரையில நிற்காது மாத்த அப்படி நீட்டோம் எப்படி நீட்டோம் என்னை பத்தி வர குறையா சொல்லிருப்பால வந்துட்டு. ஆமா அவர்கிட்ட சொன்னேன். அவத்துக்கா பொம்பளை பிள்ளை பேரன்னு பார்த்து பையனை பெற்றுட்டாலும் இருந்து பையனை பெற்றுட்டால உங்க ஆத்தால கையில பிடிக்க முடியாத அப்படின்னு சொல்லுது. அவளுக்கு நீ சொன்ன மாதிரி வயிறு ரொம்ப வலிக்கும் போல அப்படிதான் பொறாமப்படுதா வெறும் விளங்காத பத்தி அவளுக்கு. அவ பொம்பளை பிள்ளை பார்த்தா எல்லாரும் பொம்பளை பிள்ளை பெற்றுறாமா மாதிரி ஒரே ஆள் ஆம்பளை பிள்ளை பக்கம் விடாமோ அவளுக்கு இந்த புத்தி இருக்குது. ஆண்டாளுக்கு பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்கா நல்ல என் மருமா ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா அவளை கண்டுபிட்டு நான் சில்ல வச்சு காத்துல விட மாட்டேன் அவளை. யாரு சொல்லி என்ன ஆகுது நீ சண்டை விடல எல்லாம் சரியாயிருமா? ஊருக்கார வாய மூட முடியுமா? அது என்ன ஒருத்தர் வாய மூடுறதுக்கு ஊருக்கார வாயே அப்படித்தான். அது மாடத்துக்கு தெரிஞ்சாலும் இந்த ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி வெறும் ஓட்டவா யார பத்தியா யார்த்தடா குறைச்சிடலாம்னு அலைவா. இந்த தெரு முச்சத்துல இருந்து ஏன் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? கோபாலுக்கு ஆம்பளை பிள்ளை வந்திருக்கு ஆம்பளை பிள்ளை அப்படின்னு ஊரு பூரா கம்பார் போட்டு அடிப்பாளா வாய வச்சுக்கிட்டு. ஆமாப்பா நீ சொல்ல சரியாதான் போச்சு. அவ ஒண்ணு காமண்டா பொம்பளை பிள்ளை பெறன்னு பார்த்தா சொன்ன சொல்லிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளை பெறன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை பெறன்னு பார்த்தா ஆம்பளை பிள்ளை பெத்துட்டால அப்படி காண்டு வந்துட்டு ஆம்பளை பிள்ளை பெத்துட்டானே அது நார்மலா பெத்துட்டால ஆபரேஷன் பண்ணுவான்னு பார்த்து நார்மலா பெத்துட்டானே அப்படின்னு நம்மகிட்ட ஒன்று பேச அடுத்த ஆள் ஒன்று பேச அவட்டெல்லாம் ஒரு பேச்சா தைக்க கூடாது. ஒண்ணு காமண்டாவலாம். நாங்களும் அவன் செய்தி தெரிஞ்சு அவட்ட பேச மாட்டேன். நீதான் மாரத்தி அக்காம்பி ஏதோ கூட வந்தவாரு அக்கா அக்கான்னு அப்படிதான் கூப்பிடுவே கூட வந்தாலும் அக்கா கூட ஒரு நாள் கூட பார்த்தேன். சும்மா இருக்கலாம் அக்கா அக்கான்னு தலை தூக்கிச்சு ஆடுறியா தலை தூக்கிச்சுட்டு ஏன்னா பிள்ளைக்கு பேர் யாரெல்லாம் வைப்பா? நம்ம ஒரு பேர் வச்சு பேர் வைப்போம். நான் ஒரு பேர் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பேர் வைப்பால ஒரு எழுத்து வச்சு அதுதான் பேர் வைப்பாவளா? என்ன சொல்லலாம்னு கேட்டு சொல்ல நம்ம பேர் வச்சிருவோம். ஆமா புள்ள வயிற்றுல விழுந்தாலும் அவளை பேர் வச்சிருக்காங்க. பேர் சும்மா ஈர பிறந்த ஒரு நாள் தான் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பேருக்குன்னு சொல்லி சண்டை பண்ணுவாங்க. ஒரு 2 3 நாள் ஆட்டுமா வீட்டுக்குலாம் வரட்டுமே பிறந்த நேரத்தை வச்சு நல்ல பேரு நல்ல நேரம் நல்ல நட்சத்திரம்லாம் பார்த்து பேர் வைக்கணுமா? சும்மா நம்ம நினைச்சாலும் பேர் வச்சிட முடியுமா? வீட்டு வரட்ட அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். சரி எப்படியா அப்ப மேல ஒரு எழுத்து வா மேல ஒரு எழுத்து 2 எழுத்து வர மாதிரி ஒரு பேரை விட்டுல. 5000 சொல்லிட்டு இருக்கிட்ட நீ சொல்லி என் பிள்ளைங்க நான் பேர் வைப்பேன் என்ன பேருக்கு உரிமை இல்லை நான் பிள்ளைக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி நீ பேர் வச்சிடல. 5000 சொல்லிட்டு வீட்டுல இருப்பா பிள்ளை இருக்கு போது இங்கதான் நம்மளால பேர் வச்சு கூப்பிடுறோம். நான் எல்லாம் கூப்பிடுறா என்னைக்கா ஒரு நாள் அங்க பப்பதே கூப்பிடுறா நம்ம கூட இருக்கு நம்ம இதெல்லாம் கூப்பிடுறோம் நம்ம ஒரு பேர் வச்சுக்கோங்க. எவனு தெரிஞ்சு பேசிட்டே சரியா பேசிட்டே பிள்ளை எப்பண்டா பிறகு எப்பண்டா சண்டை இருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பிள்ளைக்கு பேர இதெல்லாம் விடுவா நம்மளா விடுவோம். உனக்கு எல்லாம் தெரிஞ்சது நீ இப்படி சண்டைக்கார இல்ல ஒரு பெரிய மனுஷியா நம்ம அக்கா பிள்ளைக்கு நீ தலை பேரிச்சு ஐயா மாமியார் பேருக்கு எப்படி சண்டை போட்ட? எங்க பிள்ளைக்கு நாங்க தான் பேர் வைப்போம். முதல் பிள்ளை தலைப்பிரசம் நான் தான் பாக்க நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு என்ன சண்டை போட்ட? அதே மாதிரி சின்னதா வீட்லயும் சொல்லவா ஐயா தானே பேர் வைப்பது நம்ம போய் கேட்டு சண்டையெல்லாம் ஆயிரும். சரி என்ன பேர் வைக்கட்டும்? பேர் நல்ல அழகான பேரா இருக்கணும். வாயில கூப்பிடுற மாதிரி பேரா இருக்கணும். சும்மா வாயில நுழையாது அந்த பேர் இந்த பேர் வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்க எப்படி கூப்பிட? அவனே வா இவனே அந்த பேர் கூப்பிடணும் பேர் தெரியாம. அதனால பேர் நல்ல பேரா இருக்கணும். வாயில நுழையில பேரா வைக்க சொல்லு. சரிப்பா அதே நம்ம என்னன்னு கேட்டுக்கலாம் பாத்துக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரட்டு நான் சின்னதாயிட்டு சொல்லுதேன் பேர் வைக்கும் போது எங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் வாரம் பேர் வைக்கிறதுக்குன்னு. அப்ப தெரிஞ்சிடலாம் என்ன பேர் வைக்கப்படாது எப்படி பேர் வைக்கப்படாது. அந்த பேர் சரியில்லைன்னு நம்ம நினைச்சு பேரை சொல்லுவோம் அந்த பேரை வைக்க சொல்லுவோம். சரி அதே எல்லாம் பேசியாச்சு அப்படியே வயிறு பசிக்க கஞ்சி தண்ணி காய்ச்சியா காய்க்கல ஊருக்குள்ள ரவுண்ட் அடிச்சு அந்த மாதிரிதான் இருக்கு தாயமானு கஞ்சி காய்ச்சிருக்க சரி ஒரு ராத்து சாப்பிடுங்க வைங்க அப்படின்னு ஒண்ணு கேட்கறது கிடையாது. நேர பொழுதா எங்க வந்தாச்சு வயிறு பசிக்கு சாப்பிடுவா நானும் ஒரு வார்த்தை கேட்பாங்க அப்படின்னு மூஞ்சி மாதிரி பாத்துக்கிட்டு வாட்டு வாயில வந்ததான் பேசிட்டு இருக்க சாப்பிடுங்க வாட்சி சோட்ட போட்டாப்புல சாப்பிடுவோம்.